துலா ராசியை பொறுத்தவரையில் யோகமான காலம். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், வருட கிரகங்கள் எல்லாமே ஏற்றமாக இருக்கிறதும், உங்களுடைய ராசியையே சுக்கிரன் பார்க்கறதும், அதாவது ராசிநாதன் பார்க்கறதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமண யோகமும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. நினைத்த காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சின்ன திரை, பெரிய திரை, அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, வெள்ளை துணி, இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ், அதாவது நகாசுத்தன்மை வாய்ந்த சர்ஜரி பண்ணக்கூடிய, அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதியான குருவே அவருடைய வீட்டை பார்க்கறது பெரிய விசேஷம். இருப்பினும் இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடிய 22/6 24/6/2025 வரலும் உண்டான காலத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த மாதம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் பொற்காலமாக திகழக்கூடிய காலகட்டமாக அமையும்.